فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم دب إليكم داء الأمم الحسد والبغضاء صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு முந்தி வாழ்ந்த சமூகம் எங்கெங்கெல்லாம் அவர்கள் ஜொலித்தார்கள், எங்கெல்லாம் அவர்கள் வீழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு காட்டுகிறார். நாம முதல் சமூகம் இல்லை, நமக்கு முன்னர் பல பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வந்தவர்களில் நாம் முதன்மையானவங்க அல்ல. நமக்கு முன்னால் பல பேர் வாழ்ந்திருக்கிறார்கள், பல நபிமார்கள் வந்து இருக்கிறார்கள். அந்த சமூகங்களின் செயல்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் தனது குர்ஆனிலையும் பேசுறான். அவங்க எப்படி நடந்தார்கள் என்று குர்ஆன் ஷரீஃபிலையும் நமக்கு முந்தி வாழ்ந்த சமூகத்தினுடைய வாழ்க்கையை சொல்கிறார். எந்த இடத்தில் அவர்கள் தங்களை பாதுகாக்க முடியாமல் போனது என்றும் நபிகள் நாயகம் உணர்த்துறாங்க. இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியெல்லாம் முந்தி வாழ்ந்த சமூகத்தின் பக்கம் ஒரு பார்வை கொண்டு போய் எங்கெல்லாம் அவர்கள் வீழ்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அந்த இடத்துல நம்ம வீழ்ந்துடக்கூடாது என்று பாடம் படிச்சு கொடுக்கிறார். ஒரு ரோல் மாடல். ஒரு கூட்டம் நமக்கு முன்னால வாழ்ந்து விழுந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதுல போய் விழுந்துடக்கூடாது. நமக்கு முந்தி அது ஒரு மாடல் இருக்குது, ரசூல் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு நமக்கு சொல்றாங்க, உலகத்துல வந்தவங்கள்ல நம்ம கடைசி தான். ஆனா பெருமானார் சொன்ன ஒரு சுன்னத்து அழகான செய்தி, நாளைக்கு சொர்க்கத்தை நோக்கி எல்லாரும் போகும்போது சொர்க்க கதவு திறக்கப்படாது. நபிமார்கள் எல்லாம் வருவார்கள், முதலிலே சொர்க்கத்தின் கதவு எனக்குத்தான் திறக்கப்படும். அவ்வளவு முதல்ல சொர்க்கம் போறது நான் தான். மக்கள் எல்லோரும் ஓடி வருவார்கள், அவர்களுக்கும் சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படாது. காரணம், முதலிலே சொர்க்கம் போவது என் உம்மத்து தான். நான் அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. நமக்கு முந்தி வாழ்ந்தாங்க மூசாவின் கூட்டம், ஈசா நபியின் கூட்டம், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், எல்லாருமே நமக்கு முந்தி வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் கடைசியாக நாம் வந்தாலும் சொர்க்கத்திற்கு முதல்ல போகிறோம் என்கிறார்கள். காரணம், அந்த சமூகத்தில் ஒவ்வொருவர்களிடத்தில் இருந்தோம் என்ன பாடம் நாம் எடுக்க வேண்டும். எங்கே அவர்கள் அல்லாஹ் உயர்த்தினானோ அதை நமக்கு சொல்லி தந்துட்டாங்க, எங்கே அவர்களை வீழ்த்தினானோ அதையும் சொல்லி கொடுத்துட்டாங்க.
அப்ப உயர்ந்த இடத்துல நாம நிக்கிறோம், வீழ்த்தப்பட்ட இடத்துல நமக்கு எச்சரிக்கை வேணும். உங்களுக்கு முந்தி வாழ்ந்த சமூகத்தில் 2 நோய் இருந்தது என்றார்கள் பெருமானார். 2 நோய் இருந்தது. அந்த 2 நோயும் தான் அவர்களின் வீழ்ச்சிக்கு காரணம். இது அவங்க சொல்லலைன்னா நமக்கு தெரியாது. ஒரு சமூகம் வீழ்கிறது, ஏன் வீழ்ந்தது? 2 நோய் இருந்தது, அந்த 2 நோயால் வீழ்ந்தார்கள் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த 2 நோயும் உங்களிலும் ஊடுருவுகிறது, எச்சரிக்கைங்கிறாங்க. அந்த நோய் ரொம்ப ஆபத்தானது. தப்ப இலைக்கும் தாவுல் உமம், உங்களுக்கு முந்தி வாழ்ந்த சமூகங்கள் எல்லா சமூகத்திலும் இருந்த ஒரு 2 நோய் உங்கள ஊடுருவ போது. அது அப்ப நமக்கு எச்சரிக்கிறாங்க, அந்த நோய் இங்க வந்துட வேண்டாம். ஏன்? அந்த 2 நோய் அவங்களை வீழ்த்தியது. ஒரு சமூகம் சொல்லல, உமம் என்றார்கள். உமம் என்ற அரபி சொல்லுக்கு பன்மை, பல சமூகம். நமக்கு முந்தி வாழ்ந்தது பன்னூற்றுக்கணக்கான சமூகம். அந்த சமூகத்தை வீழ்த்தி, அந்த சமூகத்தினுடைய நிம்மதியை போக்கி, அந்த சமூகம் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கம் பெறாமல் போனாங்க. வாழ்க்கையில சந்தோஷமா வாழ முடியல. அந்த 2 நோயும் நீங்கள் எச்சரிக்கை, எனக்கு ஒரு பயம் இருக்குது, உங்களிலும் அது ஊடுருவுகிறதுங்கிறாங்க. அந்த வார்த்தை தப்ப இலைக்கும் தாவுல் உமம், எல்லா சமூகத்தையும் பாதித்து வீழ்த்தி அந்த நோய் உங்களையும் வீழ்த்தி விடுமோ, உங்களுக்குள்ளேயும் அது ஊடுருவுகிறது, எச்சரிக்கையா இருங்கள். நாங்க சஹாபாக்கள் பொறுத்தவரையில உடனே அதை எடுத்துக்கிடுவாங்க. அட்வைஸை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்கதான் உலகத்துல உயர்ந்த மனிதர்கள். அறிவுரை என்பது வாழ்க்கையை மாற்றுவதற்கும் சரியாக்குவதற்கும். நிறைய பேருக்கு அட்வைஸ் பிடிக்காது. நிறைய பேர்ட்ட நீங்க போய் அட்வைஸ் பண்ணுங்க, எல்லாம் எனக்கு தெரியும் பார். முதல்ல அவருடைய பெரிய சோதனை, அட்வைஸ் பண்ண உடனே கையை தூக்கிடுவார். எல்லாம் எனக்கு தெரியும்பா, ஒன்னும் தெரியாதுன்னு அர்த்தம். எல்லாம் தெரியும் சொன்னா ஒன்னும் தெரியாதுன்னு அர்த்தம். ஏன்? அட்வைஸ கேட்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரு அழகான செய்தி, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருள் செய்யட்டும். எந்த மனிதன் நீங்க துஆ செய்றீங்களே, எனக்கு அட்வைஸ் பண்ணுகிறானே, அவனுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அறிவுலகத்தின் மேதை. எனக்கு ஒருவன் அறிவுரை சொல்கிறான், அவனுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். யார்? உமர். அவங்க நாவு திறந்து பேசினால் அல்லாஹ்வே அவங்க நாவில பேசுவான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான். இன்னல்லாஹ லயந்திக் அலா லிசானி உமர், உமரின் நாவில் அல்லாஹ் பேசுவான். இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? உமர் போற பாதை ஷைத்தான் விரண்டோடும் பாதை. உமர் போகும் பாதை ஷைத்தான் விரண்டோடும் பாதை. பொதுவா மனுஷங்க போற பாதையில தான் ஷைத்தான் வருவான். ஆனா உமர் வர்றாங்கன்னா ஷைத்தான் ஓடுவான் என்றார்கள் பெருமானார். அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த உமர் இப்னுல் கத்தாப், ஆற்றல் மிக்கவர், மிகச்சிறந்த அறிவாளி. எந்த ஒருத்தர் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, அது பண்ணாதீங்க, உங்ககிட்ட என்னென்ன குறை இருக்குதுன்னு சொன்னா அவருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று அவங்க துஆ செய்கிறார்கள் என்றால் அட்வைஸ் செய்கிறத ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிறது மட்டும் இல்ல, என்னுடைய நலனுக்கு சொல்லப்படுது, அவருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். என்கிட்ட குறை இருந்தால் யாராவது சொல்லுங்கள், நான் என்னிடத்திலே குறை இருந்தால் சொல்லுங்கள், என் குறையை சொன்னவருக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். யாராவது சொல்லுவாங்களா? என்கிட்ட குறை இருந்தா சொல்லுங்க. ஒரு நாட்டை ஆளுகிற ரசூலுல்லாஹ்வின் பெரிய சஹாபி, அவ என்ன அந்த வாழ்க்கை, யார் மூலமாவது நல்ல செய்தி நமக்கு கிடைக்காதா, நம்ம குறை சரி செய்ய முடிகிற வாய்ப்புகள் ஏற்படாதா என்ற அந்த சிந்தனை சஹாபாக்களிடத்தில் இருந்தது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு தோழர்களின் வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா நான் எல்லாருக்கும் முதல்ல சொல்வது, அறிவுரைகளை நம்முடைய வாழ்க்கையாக்கி கொள்ள வேண்டும். பெருமானார் சொன்ன அந்த 2 நோயையும் சஹாபாக்கள் வரவே விடல. சொல்லிட்டாங்கல்ல, உங்களுக்கு முந்திய சமூகங்கள் பல பேர் வீழ்த்தப்பட்ட இடம், அந்த 2 நோய் தான். அந்த நோய் உங்கள்கிட்ட வந்துடக்கூடாது. அந்த 2 நோய் வர விடல, சஹாபாக்கிட்ட வரல. எங்கே வரும்? அதுக்கு முன்னால ரொம்ப எச்சரிக்கையா இருந்துட்டாங்க. நோய் வர்றதுக்குள்ள எச்சரிக்கை, வான் பண்ற டாக்டர், கவனம், இல்லைன்னா உனக்கு பிரச்சனை வந்துடும்.
எச்சரிக்கை ஆயிட்டாங்கல்ல. இனியும் நீ கண்ட்ரோல் பண்ணலன்னா அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும். இன்றைக்கு டாக்டர் அறிவுரை எடுக்கிறவங்க தான் அந்த நோயை விட்டு பாதுகாக்க முடியுது. உனக்கு இப்ப ஹைல இருக்குது சுகர், இப்படி எல்லாம் கட்டுப்பாடா இருக்கணும், ஓகே. தொடவே மாட்டுக்கிறாரு ஜீனிய, மறந்து கூட இருக்க மாட்டுக்காரு. இருக்கிறாங்களா? ஜூஸ கொடுத்தா நோம்பு திறக்கும் போது தாகமாத்தான் இருக்குது, தேவையாத்தான் இருக்காது. ரொம்ப வான் பண்ணி இருக்கிறாங்க, பயமா இருக்கு, ஏதாச்சும் விரல எடுத்துட்டு போறாங்க. ஓகே, கரெக்ட். அறிவுரைகளை எடுக்கிறவங்க தன்னை பாதுகாக்க முடியும். இங்கு அல்லாஹ்வுடைய அறிவுரை, ரசூலுடைய அறிவுரை, சஹாபாக்களுக்கு பெருமானார் கொடுத்த பாடம் உங்களையும் என்னையும் நோக்கி சொல்கிறார்கள். 2 நோய் இந்த சமூகத்தில் ஊடுருவுகிறது, வேண்டாம். உங்கள் முந்தைய சமூகத்தில் அந்த நோய் பாதித்தது, அவர்களை வீழ்த்தியது. அந்த 2 நோயில் நீங்க சிக்கிறாதீர்கள் என்றார்கள் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொல்றாங்க அது என்னன்னு. முதல் நோய் அடுத்தவர்களை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுவது. இந்த நோய்தான் உங்களுக்கு முந்தி வாழ்ந்த பன்னூற்றுக்கணக்கான மக்களை வீழ்த்தியது, அவங்களை நிம்மதி இல்லாமல் ஆக்கியது. இன்னும் ஒரு செய்தி படித்து பல பேர்களை பைத்தியமாக அடைந்துவிட்டார். அவர் அப்படி ஆகிட்டாரே இந்த நினைச்சு இவர் பைத்தியமா போனார். ஏன்தான் பொறாமை? இன்னொரு வகையில் அந்த பாடத்தை விளக்குறாங்க. பொறாமை என்பதால் நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள் என்று மட்டும் சொல்லல, யாக்குலுல் ஈமான், உங்க ஈமான் முடிஞ்சிரும். எங்க கொண்டு கை வைக்கிறாங்க ரசூல்? அல்லாஹ் பொறாமை என்ன செய்யுங்கிறத, பொறாமை எங்க கை வைக்கும் அதை சொல்றாங்க. யாக்குலுல் ஈமான், ஈமான சாப்பிடும். ஈமான் இருக்காது, ஈமான் இல்லாத தொழுது இருக்கு. ஈமான் இல்லாத தொழுகைக்கு என்ன பவரு? ஈமான் இல்லாத, ஹார்ட் இல்லாத மனிதரா? ஹார்ட் இல்ல, என்ன செய்ய முடியும்? ஈமான் என்பதுதான் நமது இதயம். மனிதனின் இதயம் ஈமான். ஈமானை கொண்டு தொழுகை, ஈமானை கொண்டு நோன்பு, ஈமானை கொண்டு ஜக்காத், சதகா, எந்த ஒரு நல்ல செயலும் அது அங்கீகரிக்கப்படுவதற்கு ஈமான். பொறாமை ஈமானை சாப்பிடும். டோட்டலா மனிதன் வீழும் இடம் அது. ஈமானே தின்னப்பட்டால், ஈமானே சாப்பிடப்படுகிற இடம் வந்து விட்டால் பின்ன நீ என்ன செய்ய முடியும்? வேண்டாம் பொறாமை, எனக்கு ஒரு கவலை, உங்களில் அது ஊடுருவுகிறதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த சமூகத்தை பாதிக்குது. முதல் விஷயம் அத நோய்ங்கிறாங்க. நோய்ங்கிறது உடலுக்கு சில நோய்கள் இருக்குது, உள்ளத்துக்கு சில நோய் இருக்கு. உடல் சார்ந்த நோய்க்கு டாக்டர்கள் போய் சிகிச்சை செய்யணும். உள்ளம் சார்ந்த நோய்க்கு அல்லாஹ் ரசூல் தான் அதனுடைய மருத்துவர், முகமது ரசூலுல்லாஹ் தான் அதனுடைய டாக்டர். அந்த நோயை குணமாக்க என்ன செய்யணும்? பொறாமை வருதா, அதை வரவிடாம எப்படி ஆக்குறது? நமக்கு வருது, ஒண்ணுமே பண்ண முடியல, நம்ம சக்திக்கு மீறி வருது. யாரை பார்த்தாலும் பிடிக்கிறது இல்ல, யார் வளர்ந்தாலும் பிடிக்கிறது இல்ல, யாரை பார்த்தாலும் அவங்க வளர்ச்சி மேல நமக்கு வெறுப்பு வருது. அப்ப அது எப்படி அதை கட்டுப்படுத்துறது? பெருமானார் வழி சொல்றாங்க. முன்ன காலத்துல வாழ்ந்த ஒரு அரசருடைய வாழ்க்கையை பற்றி வரலாற்றில பொறாமை பாடத்தில் எழுதுறாங்க. அரசருக்கு பக்கத்துல ஒருத்தர் வருவார். வந்தா அவர் எப்படின்னா அரசரோட ரொம்ப நெருக்கமாயிட்டார். என்ன நெருக்கம்னா அவர் ஒரு வார்த்தை சொல்வார், அந்த வார்த்தை அரசருக்கு பிடிச்சிருந்தது. அஹ்சின் இலல் முஹ்சின் பிஹ்சானிஹி, அவர் சொல்வாராம், அஹ்சின் இலல் முஹ்சின் பிஹ்சானிஹி, நல்லது செய்தவருக்கு அவருடைய நல்லதே என்ன செய்யும்? அவர் நல்லது ஒருத்தர் செய்யறாருன்னா அவர் நல்லதுக்கு நல்லதே கூலியாக அமையும். நல்லதுக்கு நல்லதுதான் கூலி. நல்லது செய்தவருக்கு நல்லது செய். ஒரு முசி செயற்கு இசாத்து, தீங்கு செய்தவருக்கு நீ தீங்குலாம் செய்ய வேண்டாம், அவர் தீங்கு அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துரும். அந்த வார்த்தை அவர் யூஸ் பண்ணுவார். நல்லா கவனிச்சுக்கங்க. நல்லது செய்துட்டா நல்லது நீ செய், நம்ம செய்யணும். ஒருத்தர் நமக்கு நல்லது செய்தா நல்லது செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உபகாரம் செய்தவருக்கு நீ பகரம் செய்யாமல் இருக்காதுன்னா. உனக்கு உபகாரம் செய்தா கைமாறு செய்யதான் செய்யணும். அல்லாஹ் எல்லாரும் தௌஃபீக் செய்வானா.
கைமாறு செய்யாம வாழாதுங்கிறாங்க. யாரு உபகாரம் செய்தாலும் கைமாறு செய்யணும். உன்னை தூக்கி விட்டாரா, கைமாறு செய். கீழே விழுந்த கையை பிடிச்சி தூக்குனார், கைமாறு செய், பகரம் செய்யணும். உனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தார், பகரம் செய். என்ன பகரம் யார சொல்லலாம்? காசால முடியல, காசால முடியல, காசை வச்சு செய்ய முடியல, மாறாக அல்லாஹ் உனக்கு நல்ல கூலி தரட்டும் என்று ஒரு துவா செய்யினாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஸாக்கல்லாஹு கைரா, அல்லாஹ் நல்ல கூலி தரட்டும். என்ன உலகத்துல பகரம் இல்லாம வாழக்கூடாது. யாரு உபகாரம் செய்தாலும் பகரம் செய்தோம் அப்படின்னா வாப்பா அம்மாவுக்கு நம்ம ரொம்ப பகரம் செய்ய வேண்டியிருக்கு. பாப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நிறைய பகரம் செய்யணும். நம்ம தூக்கிவிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம இன்னைக்கு மேல ஏறிட்டோம்னா ஏனியாக இருந்த பல பேர் இன்னும் கீழே தான் இருக்கிறாங்க. அவங்களை நம்ம மறக்கிறது அது நன்றியுடைய அல்ல. நம்மை தூக்குவதற்கு காரணமா இருந்தவங்களை மறக்கக்கூடாது. நம்ம உயர்றதுக்கு காரணமா இருந்தவங்களை மறக்கக்கூடாது. நம்ம சின்ன சின்ன காரியங்களை வச்சு நம்ம மேல தூக்கி விட்டாங்க. இன்னைக்கு அவங்க வளர்றதில்லை, கீழே இருக்கிறாங்க. அவங்க நம்ம மறக்கலாமா? மறக்கக்கூடாது. நம்ம எவ்வளவு டாப்ல போனாலும் நம்ம வளர்ச்சிக்கு காரணமானவங்களை எந்த காலத்திலும் மறக்கக்கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அவங்களை வச்சுதான் நம்ம மேல வந்தோம். இன்னைக்கு அதெல்லாம் பெரிய சோதனை. நம்ம நல்லா வந்த பின்னால நம்ம வளர்ச்சிக்கு காரணமானவங்களை கண்டுக்கிடாம போயிட்டே இருக்கிறோம். அது ரொம்ப ஆபத்தான. அப்ப நல்லது செய்தவருக்கு நல்லது செய். அஹ்சின் இலல் முஹ்சின், உபகாரம் செய்தவருக்கு உபகாரம் செய். வேசானிஹி, அவருடைய உபகாரத்துக்கு தக்க நீ உபகாரம் செய். ஆனா தீங்கு செய்தவருக்கு நீ தீங்கு செய்யாத, அத மார்க்கம். தீங்கு செய்துட்டாரு, நீ தீங்கெல்லாம் செய்ய வேண்டாம். அது எப்படி எனக்கு தீங்கு செய்தாரு? அவருக்கு செய்த தீங்கு இருக்குது, அது அவரை பாதிச்சு. பெருமானார் சொன்னாங்கல்ல, ஒருத்தரை பார்த்து நீ சாபம் விட்ட, அந்த சாபம் விட்டன்னா அந்த வார்த்தை என்ன செய்யும்னா அப்படியே மேல போகுமா, அப்படியே போகும். அந்த சாபம் விட்ட மனுஷன் கிட்ட வரும். வரும்போது பார்க்கும் அந்த இது வந்து ஹதீஸ், சரியான ஹதீஸ். வார்த்தைக்கு இருக்கிற அந்த பவர் இருக்கு பாருங்க. ஒரு ஆளை பார்த்து நீ அப்படி நாசமா போவ அப்படின்னு சொன்னீங்க, அல்லது நீ விளங்க மாட்டேன்னு சொன்னீங்க, அல்லது நீ இப்படி ஆயுதுன்னு சொன்னீங்க, அந்த வார்த்தை நேரம் அவருக்கு போகும். அந்த அவர் கிட்ட போய் அவர்கிட்ட போய் அந்த வார்த்தை போய் உள்ள நுழைய பார்க்கும். நுழைஞ்சிட்டான்னா அவர் முடிஞ்சிருவார். அவர்கிட்ட போய் பார்க்கும், அந்த வார்த்தைக்கு அவர் தகுதி இல்லை. அவரை போய் நீ திட்டி இருக்கிற, நீ திட்டுகிற அளவுக்கு அவர் தகுதி இல்லை. இந்த திட்ட அவர் வாங்குறதுக்குள்ள ஆள் இல்லை. ஒருத்தர் நம்ம சாபம் விடுறோம் இல்ல, யாராவது ஏதாவது பண்ணிட்டா உடனே சாபம் விட்டுறோம். அந்த சாபம் அவருக்கு தகுதியா? அல்லாஹ் ஒண்ணும் மனுஷன் சொல்ற வார்த்தையை கூட ஏத்துக்கிட்டாங்கன்னா உலகம் தாங்காது. அவங்கள சாபம் விடுறாங்கன்னா அதெல்லாம் நடந்தா என்ன ஆகும்? உலகம் இயங்கவே இயங்காது. அல்லாஹ் ஒரு பெரிய வழிமுறை வச்சிருக்கான். ஒருத்தரை நீ சாபம் விடுகிறாய் என்றால் அந்த சாப வார்த்தை அவர்கிட்ட போகும், போய் அவர் பக்கத்துல நிற்கும். இவர்கிட்ட போய் நுழையலாமான்னு அல்லாஹ் பார்ப்பான். நுழைய வைக்கிறதுக்கு தகுதியா? அவர் அந்த சாபத்துக்கு தகுதி இல்லை. நீ சம்பந்தம் இல்லாம உன் கோபத்தில் அவர் மேல சாபம் விட்ட, அந்த வார்த்தை அப்படியே மேல போகும், வலது பக்கம் போகும், இடது பக்கம் போகும், நாலா பக்கத்திலையும் போகும். போயிட்டு எங்கேயுமே அது நுழைய முடியாது. மீண்டும் எங்க வரும்? நாங்க பெருமானா சாபமிட்டவரிடத்திலேயே வரும். யார் எதை கொண்டு சாபமிட்டாரோ அந்த சாபம் சாபமிட்டவரையே பாதிக்கும். ரொம்ப எச்சரிக்கை, ரொம்ப எச்சரிக்கை. நீ நல்லா இருக்க மாட்டேன்னு ஒருவரை பார்த்து சொன்னீர்கள், அந்த வார்த்தை அவர் கிட்ட போகும். அவர் கிட்ட போய் அவரே தகுதி இல்லை அப்படின்னா அந்த வார்த்தை அங்க எங்க போய் மோதிட்டு திரும்ப சொன்னவரிடத்தில் வரும். சொன்னவர் நல்லா இல்லாம போயிடுவார். அல்லாஹ் ரொம்ப கரெக்டா இந்த உலகத்தை நடத்துறான். மிக மிக சரியாக ஒவ்வொரு மனிதர்களோடும் அல்லாஹ் நடக்கிறான். இல்லைன்னா 4 பேர் நம்ம அங்கிருந்து சாபம் விடுவாங்க, 4 பேர் இங்கிருந்து சாபம் விடுவாங்க. எல்லா சாபம் வந்தா நம்ம எப்படி வாழ்ந்தது? வாழ முடியாது. வந்த சாபம் எல்லாம் நமக்கு வந்து சேர்வதே இல்லை. மாறாக நாம் தகுதி என்றால் வரும், இல்லை என்றால் விட்டவரை பாதிக்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வந்த செய்தி ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொன்னாங்க, ஒல் முஸீ சயஃபி இசாத்துஹு, தீங்கு செய்தவருக்கு நீ ஒன்னும் பகரம்லாம் கொடுக்க வேண்டாம். அவருடைய தீங்கே அவரை பாதிக்கும். அவர் செய்த தீங்கு அவரை பாதிச்சு. தீங்கு பண்ணிட்டார்ல உனக்கு, அந்த தீங்குக்கு கூலி நீ கொடுக்க வேண்டாம். அந்த தீங்கு அவரை கொல்லும். அப்படிங்கிற அந்த வார்த்தைய அவர் அரசர் முன்னால் வந்து சொல்வார். அரசருக்கு ரொம்ப பிரியம். இவர் வந்துட்டாலே பக்கத்துல வச்சு கேட்பார்,
ஏன்னா நல்லது செய்தவருக்கு நல்லது செய், தீங்கு செய்தவருக்கு தீங்கே அவரை கொல்லும். அதை கேட்டு ரசிச்சுட்டே இருப்பார். இவருக்கு முதல் இடம் கொடுத்துட்டார். அரசாங்கத்துல அவர் வந்தா கண்ணியம், அவர் வந்தா மற்றவங்க எல்லாம் விளைக்கிறணும், அவருக்கு ஒரு தனி இடம். இது ஒருத்தருக்கு பிடிக்கல. யாருக்கு பிடிக்கல? அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர் ஒருத்தருக்கு பிடிக்கல. பொதுவாகவே ஒருத்தர் ரொம்ப வீட்டுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு என்னங்கிறீங்க, யூசுப் நபி மீது யாக்கூப் நபி ரொம்ப பிரியம் காட்டினாங்க, ரொம்ப பாசமா வச்சிருந்தாங்க. வெளியில விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ள வச்சுக்கிடுவாங்க, கூடையே வச்சுக்கிடுவாங்க. அதுலதான் அவங்க அண்ணன் தம்பிமார்கள் எல்லாம் சேர்ந்து பாப்பாட்ட சொன்னாங்க, பாப்பா பிள்ளை நாங்க கூட்டு போறோமே, ஏன் கூட்டு போறோம்னு சொன்னாங்க. அவங்க கூடி பேசுனாங்களாம், பாப்பா நம்ம மேலெல்லாம் பாசமா இல்ல, தம்பி மேலதான் பாசமா இருக்கிறாங்க, அதனால என்ன பண்ணணும், தம்பியை க்ளோஸ் பண்ணிடுவோம். பொறாமை கொலை செய்யற வரைக்கும் கொண்டு விட்டோம். பொறாமை கொலை செய்யற வரைக்கும் விட்டோம். அல்லாஹ் சொல்றான், அந்த சகோதரர்கள் பொறாமைப்பட்டார்கள். ஒரு கனவு கண்டாங்க யூசுப் நபி. அந்த மாதிரி கனவு யாரும் பார்க்கல. ரொம்ப அற்புதமான கனவு. பதினோரு நட்சத்திரம், சூரியன், சந்திரன் எனக்கு சஜிதா செய்யும்படி கனவு கண்டேன் நான். சூரியன் என் காலில் வந்து சஜிதால விழுது, சூரியன் எனக்கு சஜிதா, சந்திரன் எனக்கு சஜிதா, 11 நட்சத்திரம் எனக்கு சஜிதா செய்கிறது அப்படின்னு ஒரு கனவு கண்டேன் நான் யூசுப் நபி. இது குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்றான். வாப்பா உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா, தம்பிங்க மாமா இந்த கனவை யார்ட்டையும் சொல்லாதமா, குறிப்பா உன் கூட பிறந்த அண்ணன் தம்பிகிட்ட சொல்லிடாத, ஏன்னா அவங்க பொறாமப்படுவாங்க. அண்ணனுக்கு ஒரு கண்ணிய வந்தா தம்பியால தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தம்பிக்கு ஒரு மகத்துவம் வரும்போது அண்ணனால தாங்க முடிகிறது இல்ல. பொறாமை எவ்வளவு பயங்கரமானது. வீட்டுக்குள்ள எல்லாரும் இவரை தான் மதிக்கிறாங்க, அவரை மதிக்கலன்னா அவர் மனநிலை மாறும். இது நபி சொன்ன வார்த்தை. யாக்கூப் நபி சொல்றாங்க, இந்த கனவு உன் சகோதரர்கள்ட்ட போய் நீ கண்ட கனவை நீ சொல்லாதமா, நான் அத்தா என்கிட்ட சொல்லிட்டேன், சந்தோஷம், உனக்கு எதிர்காலம் இருக்குது இந்த கனவுக்கு விளக்கம், ஆனா உன் அண்ணன் தம்பிட்டு போய் சொல்லிடாத. ஏன் தெரியுமா, எக்கீத்துலக்க கைதா, பொறாமப்பட்டு உனக்கு சூழ்ச்சி செய்வார்கள், சூழ்ச்சி செய்வார்கள். பொறாம சூழ்ச்சியில கொண்டு விடும். கூட பிறந்தவன் இன்று கூட பார்க்காது. அதனால பொறாமங்கிறது உங்களுக்கு முந்தி வாழ்ந்த சமூகத்தை வீழ்த்திய கொடிய நோய். அந்த நோய் உங்களுக்கு வரக்கூடாது. இந்த பாடத்தை கேட்டுட்டு நீங்க போயிடுறது இல்ல, அது வரக்கூடிய இடத்துல அதை கட் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா நமக்கே தெரியாது, நம்ம எங்கேயோ கொண்டு வீழ்த்திடும், பயங்கரமான தவறு செய்ய வச்சிரும். நம்ம தொழுது கொண்டே இருப்போம், ஈமான் பறிபோய் கொண்டே இருக்கும் பொறாமையை கொண்டு. அமல்களுக்கு சக்தி ஈமான். ஈமானை பதப்பார்க்கிற நோய் அல்லவா பொறாமை. அந்த மன்னர் ரொம்ப நெருக்கத்தில் வச்சிருந்தார். என்ன அவர் சொன்ன ரெண்டு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். நல்லது செய்தவருக்கு நல்லது செய், தீங்கு செய்தவருக்கு நீ பகரம்லாம் கொடுக்க வேண்டாம், அவர் தீங்கு அவரை கொண்டுடும் அப்படின்னு ஒரு வார்த்தை. அதை கேட்டு ரசிச்சு முன்னால இடம் கொடுத்தா அமைச்சரவையிலேயே இருக்கிற சில பேருக்கு பிடிக்கல. அதுல குறிப்பா ஒரு ஆளு நம்ம பக்கத்துல இருக்கலாம்னு நினைச்சா இந்த மனுஷன் வந்து அரசருக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, அரசரை விட்டு இவரை எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைக்கிறார். அதான் நடக்கும். பொறாம வந்துட்டா ஆளை காலி பண்றதுக்கு என்ன வழி? இவர் அரசரை விட்டு விளக்கணும், தூரமாக்கணும், காலி பண்ணணும். என்ன பண்ணலாம்? அரசர்கிட்ட வந்தார். அரசே, இவ்வளவு இடம் நெருக்கமா கொடுத்திருக்கீங்களே, ஆனா உங்க மேல அவருக்கு நல்லெண்ணம் கிடையாது அப்படிங்கிறார். அரசர்கிட்ட வந்து அவர் இல்லாத நேரத்துல இவ்வளவு பெரிய இடம் கொடுத்திருக்கீங்க, அவர் உங்க மேல நல்லெண்ணம் இல்லை. எப்படி சொல்ற? உங்களையே அவருக்கு பிடிக்கல. உங்க நாட்டு உங்க நீங்க வாய் திறந்து பேசினாலே வாய் நாத்தம் வருதுங்கிறார். அரசர் பேசினா வாயெல்லாம் நாறுதுங்கிறார். அது எப்படி? இதுவரைக்கும் அப்படி நான் பார்த்தது இல்லையே. நீங்க பாருங்க, நாளைக்கு பாருங்க தெரியும். நீங்க கிட்ட வச்சு அவர்கிட்ட பேச பாருங்க, கையை வச்சுக்கிடுவாரு, இப்படி மூக்குல கை வச்சுக்கிடுவாரு. ஏன்? நீங்க பேசும்போது உங்க வாய் நாற்றம் அவருக்கு பிடிக்காது. நீங்க தான் அவரை பக்கத்துல வச்சிருக்கீங்க. அவர் ஒரு தலைவிதியை உங்ககிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிறார். எப்படி புரட்டி விட்டாரு பாருங்க.
உங்களை பிடிக்கல அவருக்கு, நீங்க பேசினா அவருக்கு தாங்க இயலவில்லையா, உங்களுடைய வாய் நாற்றம். அரசருக்கு அதிர்ச்சியா போயிருக்கு. ஏன்னா இவரை நம்ம நெருக்கமா வச்சிருக்கிறோம், நல்ல மனுஷன், அழகான செய்தி உடையவர், நல்லது செய்யன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அவரா இப்படிப்பட்ட குணம். சரிப்பா, நான் நாளைக்கு பாத்துக்கிறேன், அரசர் பாத்துக்கிறேன். அரசர் கொஞ்சம் கோவம், அதாவது வரட்டும், நம்மையே தப்பா விளங்கி நம்ம பேசினா வாய் நாறுதுன்னு சொல்லி மூக்கல கை வச்சு ஊரெல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்துற இடத்துல எல்லாம் நிக்கிறாரு, நம்ம எவ்வளவு கண்ணியமா வச்சிருக்கிறோம் இப்படி சொல்லிட்டு மறுநாள் அரசருக்கு இவர் வர்றதுக்கு முந்தி காலை அவர் இவர்கிட்ட வந்துட்டார். அமைச்சர் யார்கிட்ட? அந்த மனுஷன் வந்து, இன்னைக்கு டிஃபன் எங்க வீட்டுலன்றார். எங்க வீட்டுல நீங்க சாப்பிட வரணும். அவருக்கு புதுசா சாப்பாடுலாம் சொல்றியப்பா, இது வரைக்கும் நீ எனக்கு சோறு சொன்னதே இல்லையே, இன்னைக்கு கொஞ்சம் விசேஷமா கொடுக்கணும் வான்னு கூட்டு போய் இவரு அந்த விருந்துல கலந்து வீட்டுல இவரை கூப்பிட்டு சாப்பாடை நல்லா கொடுத்து நல்ல தரமான பொருளை கொடுக்கறோன்ற பேர்ல கொஞ்சம் அப்படி இப்படிமா பூண்டு வீட்டெல்லாம் நல்லா போட்டு கொடுத்துட்டார். இவர் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு காலையில அரசாங்கத்துக்குள்ள வருகிறார். அரசருக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிச்சா அரசர் பேசுறார். அரசருடைய கவனம் பூரா இவர் ஒரு வார்த்தையில ரசனை இல்லை. இப்போ நல்லது செய்தவருக்கு நல்லது செய், அந்த வார்த்தையை தான் இவர் சொன்னார், அதுல அவருக்கு ரசனை இல்லை. கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து இருந்தார். அரசர் கிட்ட வாங்கினார், கிட்ட வந்தார். கிட்ட வந்த உடனே கையை அப்படி வாயில வச்சுட்டாங்க. கைய அரசர் கிட்டவா வந்து நெருங்கி வாங்குறார் பரீட்சை செய்யறதுக்கு. கிட்ட வந்த உடனே இப்படி வச்சுக்கிட்டாரு. ஏன்னா இவர் பேச வைப்போம், நல்லது செய்தவருக்கு நல்லது செய் சொல்றதுக்கு இவருக்கு ஒரு மாதிரியான பயம். இப்படி மூக்களை கை வச்சுட்டார், வாயை பொத்திட்டு பேசுறாரு. அரசர் வழங்கினார். ஓ, இவ்வளவு நாள இதை நம்ம கவனிக்காம விட்டுட்டோமே, இப்படி ஆளா நீ? உடனே அவர் காகிதத்தை வாங்கி எழுதி கொண்டு போட்டார். அரசர்கிட்ட இருந்து கடிதம் போகுதுன்னா உயர்ந்த சன்மானம் கொடுக்கப்படும். அரசர் யாருக்காவது எழுதி கொடுக்குறாங்கன்னா அந்த போன அவங்களுக்கு சன்மானம் அந்த அதிகாரிகள்கிட்ட கொடுத்து விடுவார். அந்த மாதிரி ஒரு பேப்பரை எழுதி இங்க போப்பான்னார். நேரா பேப்பரை வாங்கிட்டு வெளியில வர்றார். அந்த ஆளு வெளியில நிக்கிறார். அமைச்சர் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. வெளியில வந்தா ஒரு பேப்பரை கொண்டு போறார். என்ன? அரசர் கொடுத்தார். அவருக்கு தெரியும், அமைச்சருக்கு அரசர் பேப்பர் கொடுத்தா உயர்ந்த சன்மானம் கிடைக்கும், அவருக்கு தெரியும். ஏன்னா அமைச்சர் கூட இருந்தவர். அரசர் பேப்பருக்கு சன்மானம் வாங்குற இடம். அவரு சொன்னார், நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு நட்பா இருக்கும், நேசமா இருக்கும். அந்த பேப்பர் எனக்கு கொடுத்துரு. குடும்பம்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுது, அந்த பேப்பரை எனக்கு கொடுத்து. இவரு பார்த்தா இன்னைக்கு காலையில வேற விருந்து வேற கொடுத்திருக்கிறாரு, காலையில சாப்பாடு வேற கொடுத்திருக்கிறாரு. பேப்பரை கேட்கிறாரு. சரி வச்சுக்கப்பான்றார். சன்மானத்தை கூட விட்டு கொடுக்கிறார். சன்மான பேப்பர், சன்மானம்னா லேஸ் சன்மானம் இல்ல, உயர்ந்த சன்மானம். அந்த பேப்பர் எங்களை குடுன்னு கேட்டார். அந்த அமைச்சர் யாரு? இவர் மேல தீங்கு செய்யற அமைச்சர் கையில கொடுத்துட்டாரு. அவர் வாங்கிட்டு நேரா போய் அந்த இடத்துக்கு கொண்டு போனா அவங்க போன உடனே பிடிச்சி கட்டி போட்டாங்க. யார? அமைச்சர். ஏண்டா பிடிக்கிறீங்க, கட்டுறீங்க? பேப்பர்ல இருக்குது. என்ன இருக்குது? வந்தவரை முடிச்சிருந்து இருக்குது. யாரு பேப்பர் கொண்டு வருகிறாரோ அவரை முடிச்சிருங்க. முடிச்சிட்டு அவருடைய மாமிசங்களை எல்லாம் பேக்கிங் பண்ணி எனக்கு தகவல் கொடுத்திருங்க இருக்கு. இந்த பேப்பரே எனக்கு உள்ளது இல்லைன்னா இந்த பேச்சே பேசாத. அரசாங்கத்துக்கு வந்துட்டு பேப்பர் அரசர் சைன் பண்ணி இருக்கிறார், எனக்கு இல்லைன்னா இல்ல வேற ஒரு ஆளுக்கு கொடுத்தாரு, நான் வழியில அதை வாங்கிட்டு வந்துட்டேன், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அரசருடைய பேப்பரை நாங்க திரும்பலாம் அனுப்ப மாட்டோம். அரசருடைய பேப்பரை பரிசீலனை பண்ண மாட்டோம். வேற ஆளுக்கா உங்களுக்கெல்லாம் கேட்க மாட்டோம். யாரு கையில இருக்குதோ அதுல என்ன இருக்கும், கொண்டு வந்தவருக்கு சன்மானம் கொடுத்துருன்னு இருக்குது. நீ தான் கொண்டு வந்த. முடிச்சு ஆளை கட்டி போட்டு அல்லாஹ் அக்பர் என்ன செய்யணுமோ செய்து முடிச்சுட்டாங்க. அவர் மறுநாள் கரெக்டா, யாரு வளமையாக நம்ம ஆளு மறுநாள் கரெக்டா அரசவைக்கு வர்றாரு. அரசருக்கு பெரிய அதிர்ச்சி. வந்து பக்கத்துல உட்கார்ந்து அஹ்சின் இலல் முஹ்சின், நல்லது செய்தவருக்கு நல்லது செய், தீங்கு செய்தவருக்கு அவர் தீங்கு அவரை தாக்கும், தீங்கே அவரை கொல்லும் அப்படின்னு அன்னைக்கு பேசுறாரு. பார்த்தாரு, நேத்தே கதை முடிஞ்சிருக்கணுமே, இவர் கதை நேத்தே முடிஞ்சிருக்கணுமே.
இன்னைக்கும் வந்து பேசிட்டு இருக்கிறாரு, என்னப்பா ஆச்சு, நான் பேப்பர் தந்தனே, அதை ஏன் கேட்டீங்க, நீங்க தந்த பேப்பரை இந்த மாதிரி உங்க அமைச்சர் கேட்டாரு, கஷ்டப்படுறேன்னாரு, அவர் கையில கொடுத்து விட்டுட்டேன். ஏன் அப்போ என்னை பத்தி உனக்கு ஒரு தப்பான எண்ணம் இருக்குது, நீ இந்த மாதிரி நான் பேசும்போது மூக்குல கை வச்சு ஒரு வாயை பத்தி அதையும் கேட்டீங்க. நேற்று காலையில அவர் தான் எனக்கு ஒரு விருந்து கொடுத்து நிறைய பூண்டை போட்டு கொடுத்துட்டாரு. அந்த பூண்டுல வாடை, நான் பேச ஆரம்பிச்ச உடனே வாயில வாடை வருது. ஏப்பம் வந்தா ஒரு மோசமான வாடை வருது. அரச தர்பாருல அப்படி வாடை உங்க மூக்குல பற்ற கூடாதுன்னு சொல்லி நீங்க கிட்ட கூப்பிட்ட உடனே என் வாயை பொத்திக்கிட்டேன். அப்படி வாயை பொத்துன நோக்கம் என்னன்னா, ஏன் துருநாற்றம் உங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பொத்திக்கிட்டேன். அரசர் சொன்னார், அந்த வார்த்தையை இன்னொருக்கு சொல்லுனார். அந்த வார்த்தையை சொன்னார், நல்லது செய்தவருக்கு நல்லது செய், தீங்கு செய்தவருக்கு அவர் தீங்கி அவரை அழித்து விடும். கரெக்டான வார்த்தை. கடிதம் யாருக்கு போகணுமோ அவருக்கு தான் போயிருக்கு. கடிதம் யாருக்கு போகணுமோ அவருக்கு தான் போயிருக்கு. தீங்கு செய்தவர் நீ அல்ல, தீங்கு செய்தவன் அவன். உனக்கு இப்படி உணவை கொடுத்து உனக்கும் எனக்கும் உள்ள உறவை பிரிக்க பார்த்தான், உனக்கும் எனக்கும் உள்ள நேசத்தை பிரிக்க பார்த்தான். உன் மீது அவன் பொறாமைப்பட்டான். பொறாமைக்காரனுக்கு தண்டனை முடிந்து விட்டது. அரசாங்கம் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையை அல்லாஹ்வே கொடுத்து விட்டான் என்கிறார். அங்க விசாரிக்கிறார், வந்தால் என்ன ஆச்சு? வந்தாலும் கபருக்கு போய் 2 நாள் ஆயிட்டு, அவன் அன்னைக்கே போயிட்டான். ஞாபகம் வையுங்கள், உலகத்திலே தீங்குக்கு கூலி நாம கொடுக்க வேண்டியதில்லை. தீங்குக்கு அவன் செய்த தீங்கே அவனை பாதிக்கும். ரொம்ப எச்சரிக்கை. இந்த வாழ்க்கை என்பது அல்லாஹ் நமக்கு தந்தான். இத்தனை கோடி மக்களுக்கிடையே வாழ்கிற வாழ்க்கையில் அவன் நினைத்தால் யாராவது நினைச்சு தீங்கு செய்துட்டு நிம்மதியா இருக்கலாம் நினைக்கிறாங்களா? யாராவது தீங்கு செய்துட்டு நிம்மதியா இருக்க முடியும் நினைக்கிறீர்களா? இல்லை, தீங்கே அவனை கொல்லும். இது ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை. இதனுடைய தடத்தை போன்றவர்கள் அல்லாஹ்வும் ரசூலும். இத்தனை ஆயிரம் மனிதர்களுக்கு இடையே யாரும் கூடுதலாக வரம்பு மீற அல்லாஹ் விடுவதில்லை, ரசூல் விடுவதில்லை. எனவே இந்த உலகத்தில் உங்களுக்கு முந்தி வாழ்ந்த சமூகம் அவர்களை வீழ்த்திய கொடூரமான கட்டம் அவர்களின் பொறாமையால் ஈமானை இழந்தார்கள், பொறாமையால் பாதிக்கப்பட்டார்கள். மாத்திரமல்ல, அந்த பொறாமை அவர்களை நிம்மதியை குலைத்தது. பொறாமையால் அல்லாஹ்வுக்கு தூரமாயிட்டார். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. அப்போ முதல் நோய் பொறாமை என்று அழுத்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்ன வார்த்தை தான், உங்கள்கிட்ட இந்த நோய் ஊடுருவி வருது, அந்த நோயை நீங்க எப்பவுமே எடுத்துறாதீங்க, அந்த நோயை அழிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு பாருங்க. 2 நோய், அதுல முதல் நோய் பொறாமை. அதை அழிக்கிறதுக்கு என்ன செய்யறது? பொறாமை வந்துச்சு, ஒரு ஆளை பார்த்தா எனக்கு பிடிக்கிறது இல்லை, அவரை பார்த்தா எனக்கு வெறுப்பா இருக்குது, இவரை பார்த்தா இவருடைய வளர்ச்சி தாங்கல, அப்படின்னா நான் என்ன பண்றது? காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொன்னா, யா ரசூலல்லாஹ், தாங்கள் எந்த இடத்திலும் யாருக்கு நான் ஏதாவது வசதிகளை கொடுத்திருக்கிறேன், கொஞ்சம் டாப்ல வச்சிருக்கிறேன், அவங்க அந்தஸ்தை கொஞ்சம் கூட வச்சிருக்கிறேன், அவங்க பக்கம் உங்க கண்ணை தூக்கி பாத்துறாதீங்க. எப்படி என்ன கட்டுப்படுத்துறது? யாருடைய வாழ்க்கையில் வசந்த காலத்தை கொடுத்தேனோ, யாருக்கு செழிப்பை கொடுத்தேனோ, யாருடைய கரத்தை கொஞ்சம் தூக்கி வச்சிருக்கிறேனோ அந்த பக்கம் நீங்க கண்ணை தூக்கிடாதீங்க. அப்ப கண்ணை தூக்கும் போது, அவரை பார்க்கும் போது அந்த எண்ணம் வருது, அந்த பக்கம் உங்க கண்ணை தூக்காதீங்க. அதனாலதான் பெருமானாருடைய அருமையான ஹதீஸ் என்ன, எப்போதுமே உனக்கு மேல உள்ளவங்களை பார்க்காதப்பா, கீழே உள்ளவங்களை பாரு. கீழே பாரு, அவர் பாவம் கஷ்டப்படுறார், இவர் பாவம் ரோட்ல படுக்கிறார் அப்படின்னு பாரு. பார்த்தா நம்ம நல்லா இருக்கிறோம் தெரியும். என் குடிசை வீடு எனக்கு பங்களாவாக தெரியும், கபருஸ்தான்ல படுத்து கிடக்கிறவரை பாரு. குடிசை வீடு பங்களாவா தெரியும். அங்க உட்கார்ந்துக்கிட்டு கொசு கடிக்குது, அது கடிக்குது. இங்க பாக்குற ராத்திரி 2 பேர் படுத்து இருக்கிறாங்க. எதுல? அந்த சின்ன திண்டு. இப்ப எல்லாம் படுக்க அனுமதி இல்ல, படுக்க அனுமதி இந்த காலம். இவ்வளவு திண்டு இருக்கும், இந்த பக்கம் கபரு, அதுக்கு மேல ஒரு சின்ன திண்டு. அந்த திண்ட டெய்லி ஒருத்தர் வந்து படுத்திருப்பாரு. அந்த திண்டுக்கு மேல நமக்கு வந்து பெரிய கட்டில படுக்கவே பயமா இருக்குது. இந்த உருண்டுருவோமோ, இந்த புரண்டுருவோமோ, அந்த திண்டுல ஆடாம அசையாம ஒரு ஆள் படுக்கலாம். அப்படியே படுத்திருப்பார். நான் தஹஜ்ஜுத் சுபுக்கு வந்தாலும் அதுல படுத்து தூங்கிட்டு இருப்பார். அப்ப அந்த பள்ளிவாசல் அந்த இடத்துல எல்லாம் யாரு படுத்தாலும் கண்டுக்கிடாம இருந்தோம். இப்ப உள்ள சூழல் அனுமதி கொடுக்கப்படுறது இல்ல. இங்கே நான் சொல்வேன், இவ்வளவு திண்டுல அவ்வளவு கொசுக்கடி, அவ்வளவு பூச்சி, கபர்ஸ்தான்ல ஓடுகிற விஷத்தந்துகள், இது எல்லாமே இருக்குது. அவர் நிம்மதியா தூங்கினார். என்ன காரணம்? அவருக்கு ஒரு
நம்பிக்கை. நம்ம இங்கதான் படுக்கணும், அல்லாஹ் பாதுகாப்பு. தூங்குறார், அல்லாஹ் பாதுகாக்கிறான். நம்ம வீட்டுல படுக்கிறோம், தூக்கம் வர்றது இல்லை. ஏன்? நமக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே இந்த வீட்டுல படுக்கிறோமே. கொஞ்சம் வசதியா வீடு கட்டினா தாவடிய குடிசை வீடும் கோபுரமாக தெரியும். கீழே படுக்கிறவரை பாருங்கள். குடிசை வீடு கோபுரம் எப்ப தெரியும்? ரோட்ல படுக்கிறவரை பாருங்கள், கடப்பலகையில் படுப்பவரை பாருங்கள், கபிரிஸ்தானுக்கு மேலே படுப்பவர்கள் பாருங்கள். நம்ம நல்லா இருக்கிறவங்க என்ன வரும்? பொறாம வருமா? வராது. அப்ப பொறாமையை அழிக்கணும். மேலே கண்ணை தூக்காது என்று அல்லாஹ்வின் அந்த வசனம் அருள்மறை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் சொன்னால் அவர்களுக்கு பாடம். ரசூலுல்லாஹ் யாரை பார்த்து ஏங்குனாங்க? யாரை பார்த்து பொறாமப்பட்டாங்க? யாரு வளரணும்னு நினைச்சாலும் ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்க. வசதி செழிப்பாகட்டும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வியாபாரம் பண்ணிட்டு முதல் வியாபாரத்துல கிடைச்ச பங்க ஒரு கொண்டு ரசூலுக்கு கொடுக்கறாங்க. முதல் வியாபாரத்துல கிடைச்ச பங்க ஒரு தொகையை கொண்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொடுக்கறாங்க. அதை வாங்கின உடனே பெருமானார் கேட்ட துஆ இருக்கு பாருங்க, அவர் தலைவிதியை மாத்திச்சு. எப்படி வந்தாங்க? உடுத்த ஆடையை தவிர ஒண்ணும் கிடையாது. உடுத்த ஆடையை தவிர ஒண்ணும் கிடையாது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மதீனா வந்து இறங்கி இருக்கிறாங்க. ஒரு வீட்டுல ஜாயிண்ட், இங்க போய் உட்கார்ந்துட்டா இவங்களுக்கு சாப்பாடு அந்த வீட்டுல. அப்ப போய் வியாபாரம் பஜார்ல பண்ண போறேன் பண்ணுனாங்க. வியாபாரம் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் லாபம் வந்துச்சு. ரசூல்ட்ட கொண்டு ஒரு பங்கை கொடுக்கறாங்க. பெருமானார் கேட்ட துஆ இருக்கு பாருங்க, பாரக்கல்லாஹ் பீமா அன்பக்தா வபீமா அம்சக்தா. அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்யட்டும். நீ எதை கொடுத்தாயோ செலவழித்தாயோ அதிலும் பரக்கத் செய்யட்டும். எதை உனக்காக மிச்சம் வைத்துக் கொண்டாயோ அதிலும் பரக்கத் செய்யட்டும். அந்த துஆ அவ்வளவு விசேஷம். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டா எவ்வளவு பெரிய துஆவாக மாறியது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை போல ஒரு பணக்காரர் மதீனாவிலேயே இல்லை. அவ்வளவு பெரிய பணக்காரர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களா, அல்லாஹ் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு ஜஞ்சபீல் ஜன்னா சுவனத்து பானத்தை குடிக்க கொடுக்கட்டும். சுவனத்து பானத்தை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு அல்லாஹ்வே குடிக்க கொடுக்கட்டும். அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் இந்த பானத்தை அவர்களுக்கு கொடுக்கணும். ஏன் தெரியுமா? நாங்கள் நபியின் மனைவிமார்கள், எங்களின் எதிர்காலம் எங்களின் வருங்காலம் நல்லா இருக்கணும் என்று பெரிய தோட்டத்தை எங்கள் மீது அவர் எழுதி வைத்து விட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்காக தோட்டத்தை எழுதி வச்சார். யாரு? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். பல கோடி மதிப்புள்ள தோட்டம் ரசூலுடைய மனைவிமார்கள் அனுபவிக்கணும். அப்படிப்பட்ட அப்துர் ரஹ்மானுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் பானத்தை குடிக்க கொடுக்கட்டும் என்று ஆயிஷா நாயகி துஆ செய்றாங்க. எவ்வளவு பெரிய செல்விக்கு போயிட்டார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். எவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்தார் அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பொறாமை இல்லைங்கிறத நான் சொல்ல வரல. அல்லாஹ் சொன்னாங்க, கண்ணை தூக்கி பார்க்காதீங்க, உங்களை விட மேல உள்ளவங்களை. ரசூல் பார்க்கிறதே இல்லை, மேல உண்டாக்கிட்டே இருந்தாங்க. மேல போற மனிதர்களை உருவாக்குனாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை உருவாக்குனது ரசூலுல்லாஹ். ஒண்ணுமே இல்லாம உடுத்துற துணியோடு வந்தவருக்கு கொஞ்ச காலம் பணத்தை கொடுத்த போது அல்லாஹ் தந்ததிலும் இருப்பதிலும் பரக்கத்து செய்ய சொன்னாங்க. உலக பணக்காரர்களில் முதல் இடம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு கிடைத்தது. அப்படி பெரியவர்களை உருவாக்குறாங்க. யாரின் பக்கமும் கண்ணை தூக்கி பார்க்கல. அல்லாஹ் பார்க்க கூடாதுன்னு சொல்றது உங்களுக்கும் எனக்கும். பொறாமையை க்ளோஸ் பண்ணணும். அது ஈமானை பாதிக்கும் நோய், நிம்மதி பாதிக்கும் நோய், சந்தோஷத்தை வீணாக்கி விடும். அந்த பொறாமை கூடி கூடி யார் மேல பொறாமப்படுறோமோ அவனை அழிக்கிற வரைக்கும், அவனை முடக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியா இருக்க மாட்டோம். அவன் முடங்கும் போது அல்லாஹ் சும்மாவா விடுவான்? நம்மை அல்லாஹ் சும்மாவா விடுவான்? அடுத்தவனுக்கு தீங்கு செய்துட்டு நம்ம நல்லா இருக்க முடியுமா? ரொம்ப கவனம். ஒரு அருமையான செய்தி. உங்களுக்கு முந்தி வாழ்ந்த சமூகத்தை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களை வீழ்த்திய நோய் பொறாமை ஒன்று. இரண்டாவது நாளைக்கு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இது வெறும் 1 2 எண்ணிட்டு போறது இல்லை. அந்த ஒண்ணு என்னங்கிறது என் லைஃப்ல கொண்டு வரணும். நான் வாழணும். 100க்கு 100 பொறாமைய அப்படியே வேரோடு எடுத்து விடுங்கள். யாரு வளர்ந்தால் என்ன? நல்லா இருக்கு, துஆ செய்யுங்க. இன்னும் அல்லாஹ் உங்களை வளர்க்கட்டும் என்று கேளுங்கள். உங்க கூட பிறந்தவர் நல்லா இருக்கிறாரா, அவரை இன்னும் நல்லா ஆக்குன்னு கேளுங்க. நீங்க கேட்டதற்கு அல்லாஹ் பகரம் கொடுப்பானா? என்ன பகரம்? அவர் நல்லா இருக்கணும்னு இவர் கேட்டுட்டார், இவரையும் நல்லா ஆக்கி வைப்பானா அல்லாஹ்? நான் அவர் நல்லா இருக்கணும்னு கேட்டா நான் நல்லா ஆயிடுறேன். எதுக்கு அந்த பொறாமை?
ஈமானை பாதித்து நிம்மதியை அளித்து சந்தோஷத்தை கெடுத்து அவரை குழியில கொண்டு வைக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியா இருக்க முடியாது என்றால் அந்த பொறாமை எவ்வளவு ஆபத்தான நோய், உங்களுக்கு முந்தி வாழ்ந்த சமூகத்தை அழித்த நோய். நீங்கள் எச்சரிக்கை என்றார்கள் நபிகள் நாயகம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட அந்த கொடூர நோயில் இருந்து நாம் பாதுகாப்பு பெற தௌஃபீக் செய்வானாக. எங்கனையாவது அப்படி ஒரு நோய் வருதுன்னா அந்த மாதிரி ஆளை திரும்ப பார்க்காதீங்க. அவர் டாப்ல போறார், அவரை பார்க்காதீங்க. உங்களை விட கீழே உள்ளவங்களை பாருங்க, பரவாயில்லப்பாமா அவன் ரோட்ல படுக்கிறான், அன்னைக்கு டீ வாங்கி கொடுத்தா குடிச்சுக்கிறாரு, ஏதாவது நாஸ்டா கொடுத்தா சாப்பிட்றாரு, நிம்மதியா இருக்கிறார், இவரை விட என்ன நல்லா வச்சிருக்கானே அப்படியே நீங்க பாருங்க. யார் மேலேயும் நமக்கு விரோதங்கள் பொறாமைகள் வராது. எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட அருமையான வாழ்க்கையை நீங்களும் நானும் நம்முடைய குடும்பங்களும் வாழ செய்வான. நம்ம பிள்ளைங்களுக்கும் படிச்சு கொடுங்க. யாரை பார்த்து ஏங்காதப்பா, யாரை பார்த்து பொறாமப்படாத, நீ வளரணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும். நீ பொறாமப்பட்டால் நீ தீங்கு செய்கிற எண்ணம் வந்துவிடும், தீங்கு செய்தால் தீங்கு விடாது. அந்த அரசரின் வரலாறை பார் என்று சொல்லி காட்டுங்கள். நாளைய தலைமுறைகளை இந்த சமூகத்தில் ஒளிமயமான காலத்தில் கொண்டு நிறுத்த வேண்டும். அதற்கு நாமே வழிகாட்டியாக மாறுவோம். அல்லாஹ் பேரருள் புரிவானாக. இதுவரைக்கும் யார் மேலேயாவது நமக்கு பொறாமை இருந்திருந்தால் மன்னிப்பானாக. அந்த மாதிரி நிலைகளை இன்னும் அல்லாஹ் நம்மிடத்தில் தொடராமல் தடுத்து நிறுத்துவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியில் சர்தாரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன்.